டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் தினசரி நிகழ்வுகளை சீரியஸ் வைஸில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முதல் கேள்வி, 2026இல் ஏசியான் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? பதில், பிலிப்பைன்ஸில் உள்ள செபு நகரில் நடைபெற்றது. தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இதற்கு தலைமை தாங்கியது பிலிப்பைன்ஸ் ஆகும். நேவிகேட்டிங் அவர் ஃபியூச்சர் டுகெதர் என்பதே இதன் மையப்பொருள் ஆகும். தெற்காசிய கடல் பகுதியில் அமைதியை உறுதிப்படுத்த பிலிப்பைன்ஸில் ஒரு கடல்சார் மையத்தை அமைக்க ஆசியான் ஒப்புதல் அளித்துள்ளது. டிமோர் லெஸ்டே எனும் நாட்டை ஏசியான் அமைப்பில் 11வது முழு நேர உறுப்பினராக சேர்ப்பதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த நாடு பார்வையாளர் அந்தஸ்தில் மட்டுமே உள்ளது. இந்த நெறிமுறையின் மூலம் அந்த நாடு மற்ற நாடுகளுக்கு இணையான அனைத்து உரிமைகளையும் பெறும். பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் என்பவர் ஆவார். அடுத்த கேள்வி, இந்தியாவின் புதிய முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பதில், ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி என்பவர் ஆவார். சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்ப்போம். தற்போதைய தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் வரும் மே 30, 2026ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து இவர் பதவியேற்கிறார். முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்படும் முதல் தமிழர் இவராவார். தற்போது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தில் இராணுவ ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். அடுத்த கேள்வி, ரஷ்யா தனது விக்டரி டே எனப்படும் வெற்றி தினத்தை எப்போது கொண்டாடுகிறது? பதில், மே மாதம் 9ஆம் தேதி. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை வீழ்த்தியதன் நினைவாக இது கொண்டாடப்படுகிறது. 1945இல் ஜெர்மனியின் நாஜி படைகள் சரணடைந்ததை கொண்டாடும் ஒரு முக்கிய தேசிய விடுமுறையாகும். ஜெர்மனி மே 8 அன்று அதிகாரப்பூர்வமாக சரணடைந்தாலும் மாஸ்கோ நேரப்படி நள்ளிரவு கடந்ததால் ரஷ்யாவில் இது மே 9 அன்று அனுசரிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு மே மாதம் 9 அன்று ரஷ்யா தனது 81வது வெற்றி தினத்தை கொண்டாடியது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ஆண்டு அணிவகுப்பு சில கட்டுப்பாடுகளுடன் எளிமையாக நடந்தது. அடுத்த கேள்வி, ஆளுநர் எந்த விதியின் கீழ் முதல்வரை நியமிக்கிறார்? பதில், அரசியலமைப்பு விதி 164. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 164இன் கீழ் மாநில ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கிறார். பிற அமைச்சர்கள் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி ஆர்டிகல் 169 அதே மாதிரி தேர்வில் ஆர்டிகல் 167 பற்றி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இது முதலமைச்சரின் கடமைகளை பற்றி கூறுகிறது. மாநில நிர்வாகம் மற்றும் சட்ட முன்மொழிவுகள் குறித்த அனைத்து தகவல்களையும் முதலமைச்சர் ஆளுநருக்கு தெரிவிக்க வேண்டும். ஆளுநர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் 27வது ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளார். அதே மாதிரி தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம். பாத்திமா பிவி ஆவார். அடுத்த கேள்வி, தேசிய சுகாதார ஹேக்கத்தான் 2026 எங்கு நடைபெற்றது? பதில், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூர். செயற்கை நுண்ணறிவு மூலம் சுகாதார தீர்வுகளை கண்டறிய நடத்தப்பட்டது. இதை நடத்தியது தேசிய சுகாதார ஆணையம், இந்தியா ஏஐ மிஷன் மற்றும் ஐஐஎஸ்சி பெங்களூர். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ கோரிக்கைகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் தானாகவே தீர்ப்பதற்கான தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்க இது உதவுகிறது. தற்போது 12 முதல் 20% உரிமைக்கோரல்கள் மட்டுமே தானியங்கு முறையில் உள்ளன. நாளொன்றுக்கு வரும் சுமார் 50,000 மருத்துவ கோரிக்கைகளை விரைவாக செயலாக்க தீர்வுகளை கண்டறிதல் ஆகியவை இதன் நோக்கமாகும். அடுத்த கேள்வி, மேற்கு வங்கத்தின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பதில், பிஜேபியை சார்ந்த சுவேந்து அதிகாரி ஆவார். பிஜேபி டோட்டலாக 207 இடங்களை கைப்பற்றியது. சுவேந்து அதிகாரி மேற்கு வங்கத்தின் 9வது முதலமைச்சர் ஆவார். இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. அடுத்த கேள்வி, ஒடிசாவில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட உள்நாட்டு ஏவுகணையின் பெயர் என்ன? பதில், தாரா. இந்த ஆயுத அமைப்பின் முதல் சோதனை மே மாதம் 8ஆம் தேதி ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. தாரா என்பது சாதாரண குண்டுகளை அதிநவீன துல்லியமாக தாக்கும் கிளைட் ஆயுதங்களாக மாற்றும் ஒரு பிரத்யேக கிட் ஆகும்.
ஹைதராபாத்தை தளமாக கொண்ட ரிசர்ச் சென்டர் இமாரட் எனப்படும் RCI மற்றும் DRDO ஆய்வகங்களுடன் இணைந்து இதை உருவாக்கியுள்ளது. இது இந்தியாவின் முதல் உள்நாட்டு கிளைட் ஆயுத அமைப்பாகும். அதாவது வழக்கமான அன்கைடட் பாம்ஸ் எனப்படும் வழிகாட்டி இல்லாத குண்டுகளை துல்லியமான இலக்கை தாக்கும் ஸ்மார்ட் குண்டுகளாக மாற்றுகிறது. இதில் பொருத்தப்பட்ட குண்டுகள் சுமார் 150 முதல் 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. போர் விமானங்கள் எதிரியின் வான் பாதுகாப்பு எல்லைக்குள் நுழையாமலே பாதுகாப்பான தூரத்தில் இருந்து இந்த குண்டுகளை வீச முடியும். விமானத்தில் இருந்து வீசப்பட்ட பிறகு இதில் உள்ள சிறகுகள் போன்ற அமைப்பு விரிவடைந்து காற்றில் மிதந்து சென்று இலக்கை தாக்குகிறது. விலையுயர்ந்த ஏவுகணைகளை வாங்குவதற்கு பதிலாக ஏற்கனவே கைவசம் உள்ள குண்டுகளை மேம்படுத்துவதன் மூலம் இராணுவ செலவை கணிசமாக குறைக்கிறது. இது இஸ்ரேலின் ஸ்பைஸ் போன்ற வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை சார்ந்திருப்பதை குறைக்கிறது. டாரா என்பதன் ஃபுல் ஃபார்ம் டாக்டிக்கல் அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் என்பதாகும். அடுத்த கேள்வி, இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பதில் கிருஷ்ணா சுவாமிநாதன். தற்போது கடற்படை தளபதியாக இருக்கும் அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி மே மாதம் 31 ஓய்வு பெறுவதைத் தொடர்ந்து வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அன்றைய தினமே பொறுப்பேற்றுக் கொள்வார். இவர் 2028 டிசம்பர் 31 வரை பதவியில் நீடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் தற்போது மேற்கு மண்டல கடற்படை பிரிவின் தலைமை தளபதியாக பணியாற்றி வருகிறார். அடுத்த கேள்வி, மனித உடலில் ஆக்சிஜன் செல்வதை தடுக்கும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு எது? பதில் கார்பன் மோனாக்சைடு. இது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடன் ஆக்சிஜனை விட 200 மடங்கு அதிக வேகத்துடன் பிணைந்து கொள்கிறது. இதனால் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கடத்தப்படுவது தடுக்கப்பட்டு மூச்சு திணறல், மூளை பாதிப்பு மற்றும் மரணம் ஏற்படலாம். இது நிறமற்ற, மணமற்ற மற்றும் சுவையற்ற நச்சுவாயு ஆகும். சரியாக எரியாத எரிபொருட்கள் மற்றும் வாகன புகையில் இந்த வாயு வெளியேறுகிறது. அடுத்த கேள்வி, உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் வெண்கலம் வென்ற இந்தியர் யார்? பதில் சாஹில் ஜாதவ். இப்போட்டி சீனாவின் சாங்காய் நகரில் நடைபெற்றது. இவர் ஆடவருக்கான காம்பவுண்ட் தனிநபர் பிரிவில் வென்றார். மேலும் ஒரு முக்கிய குறிப்பு, இந்த வில்வித்தை உலகக்கோப்பை போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் கும்கும் மோகட் ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.